அலைக்கும் எப்போது துவா ஏற்கப்படுவதில்லை. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அறிவிக்கிறாங்க, ஒரு தடவை அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வீட்டிற்கு வந்தாங்க. அவங்களோட முகம் வந்து மாறுதலாக இருந்ததை பார்த்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்திருக்குது என்று நினச்சேன். அவங்க வந்து யாரிடமும் பேசவே இல்லை. உடு செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு சென்றாங்க. அவங்க சுவரின் மின்பர் படியில் ஏறிக்கொண்டு அவங்க வந்து கூறுவதை நான் கேட்டேன். அவங்க வந்து மிம்பர் படியின் மீது ஏறி அல்லாஹை புகழ்ந்தாங்க. பிறகு சொன்னாங்க, மனிதர்களே, அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், மக்களை நன்மையான செயல்களின் பக்கம் அழைத்து தீமை செய்வதிலிருந்து அவர்களை தடுங்கள். இதை செய்யாவிட்டால் ஒரு காலம் வரும், அந்த காலம் வந்த பின் நீங்கள் என்னிடம் துவா கேட்டால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். உங்கள் தேவைகளை கேட்டால் நான் தரமாட்டேன். உங்களுடைய பகைவர்களுக்கு எதிராக உதவி கேட்டால் நான் உதவி செய்ய மாட்டேன். இதை கூறிவிட்டு நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மிம்பர் படியிலேருந்து இறங்கிட்டாங்க. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர மார்க்க காரியங்களை சிலவற்றை புறக்கணித்துவிட்டு முஸ்லீம்கள் வெற்றியை எதிர்பார்க்கும் அன்பர்கள் வந்து இந்த ஹதீஸை வந்து நம்ம எல்லாரும் சற்று சிந்திச்சு பார்க்கணும். தீனை முழுமையாக பின்பற்றுவதை கொண்டே முஸ்லீம்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து உதவி அளிக்கின்றான். இது வந்து தெளிவான விஷயம். கண்ணியமிக்க சஹாபி ஹஜ்ரத் அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து கூறுகிறாங்க, நீங்கள் வந்து நன்மையை ஏவி தீமையை தடுத்து கொண்டே இருங்க. இல்லை என்றால் அல்லாஹ் வந்து உங்கள் மீது அநியாயக்கார ஆட்சியாளரை நியமிப்பான். அவன் உங்களில் உள்ள பெரியவர்களை மதிக்க மாட்டான், சிறியவர்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டான். அப்போது உங்களில் உள்ள நல்லடியார்கள் வந்து துவா செஞ்சாலும் அந்த துவா வந்து ஒப்புக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உதவி கேட்டால் கிடைக்காது, பாவ மன்னிப்பு கோரினாலும் அல்லாட்ட கிடைக்காது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வந்து யா அய்யுஹல்லதீன ஆமனூ யன்சுருக்குல்லாஹு யன்சுரக்கும் வயுஸப்பித் அக்தாமக்கும். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுக்கு உதவி செய்தால் அவன் உங்களுக்கு உதவி செய்வான். மேலும் பகைவர்களுக்கு எதிராக உங்களுடைய பாதங்களை உறுதியாக்கி வைப்பான். இன்னொரு இடத்துல வந்து குர்ஆனில் வந்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி அளித்தால் உங்களை வெல்ல யாராலும் முடியாது. அவன் உங்களுக்கு உதவி செய்யாவிட்டால் உங்களுக்கு உதவி செய்பவர்கள் அவனைத் தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? எனவே முஃமின்கள் அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் என்று வந்து அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுறான். நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுத்து கொண்டே இருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் மீது அல்லாஹ் வேதனை இல்லை என்றால், அப்படி செய்யலைன்னா உங்கள் மீது அல்லாஹ் வந்து வேதனை இறக்குவான். அதன் பிறகு நீங்கள் துவா கேட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, சத்தியம் என்று சொல்லியிருக்காங்க. எனவே நாம் நல்லதை ஏவி தீயதை தடுத்து நம்மளோட துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அல்லாஹ்விடம் கேட்பதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.